ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெயராம் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா April 30th லாஸ்ட் டே. ஸோ அதனால வந்து ஏப்ரல் ரீவைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ஆரம்பித்தேன். நாளைக்கு வேறு 3 படம் பார்த்துட்டு 3 படத்துக்கு ரிவ்யூ வந்து நைட்டே எடிட் பண்ணி போடணும். முடிஞ்ச அளவுக்கு மிட் நைட் வந்துடும் நாளைக்கு May 1. இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் பொறுமையாக நிதானமாக ஒரு வீடியோவாக வரும்னு நினைக்கிறேன். எதையுமே கெஸ் பண்ண முடியல. பட் ஆனால் கன்ஃபார்மாக நாளைக்கு ஹிட் தேர்ட் கேஸ், ரெட்ரோ அண்ட் தண்டர்போல்ட்ஸ் இந்த 3 படத்தையும் பார்த்துருவேன். ரிவ்யூ வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுமோன்னு ஒரு டவுட் எனக்கே. அது இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் நான் பேசி எடிட் பண்ணி போட வேண்டிய வீடியோவே இன்னும் ஒரு 8 வீடியோ கிட்ட நம்ம பெண்டிங்கில் இருக்குது. அப்படி இந்த சைடு வந்து அனலிட்டிக்ஸாக வந்து நம்ம சேனலை பற்றி பார்த்தோன்னா வந்து லாஸ்ட் மந்த் வெறும் 52 வீடியோஸ் தான் போட்டிருந்தோம். யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ ஃபுல் லென்த் வீடியோஸையும் சேர்த்து 52 வீடியோஸ் தான் போட்டிருந்தோம். இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மி, 27 வீடியோஸ் ஷார்ட்ஸோட சேர்த்தி ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா நடுவில் வந்து கொல்லிமலைன்னு ஒரு இடத்துக்கு போனேன். இது வந்து குட் பேட் அக்லி ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். அந்த இடத்துக்கு போன ஒரு குட்டி விளாக், பெருசாலாம் நான் எடுக்கல, சின்னதாக அந்த இடத்துக்கு எப்படி நான் போனேன், அங்கே நீங்கள் போனீங்கன்னா என்னெல்லாம் வந்து உங்களுக்கான அந்த யூஸ்ஃபுல் டிப்ஸு, எப்படி போகிறது, எப்படி வர்றது, டைமிங் எல்லாம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதாங்க அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பெருசால சின்ன குட்டியாக ஒரு விளாக் மாதிரி தான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். பட் அதுவே எனக்கு வந்து அதை எடுத்து அந்த கான்செப்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி பேசுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் ஜெயராமகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அதில் 25 மேட்சுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டாங்க. அதுக்குமே இந்த கொல்லிமலை ட்ரிப் அடித்தது தான் ஒன் ஆஃப் த ரீசன். அதுவும் வந்து அந்த 26 வீடியோவில் வந்து லேக் ஆகி நிற்கிட்டு இருக்கு. பட் ஆனால் 26ஓட நிறுத்த மாட்டேன். 27, 28 இது இப்போ வந்து 50 மேட்ச் கிட்ட ஆடி இருப்பாங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஐபிஎல்ல 50 மேட்சுக்குமே வந்து 30 செகண்டில் ஒரு மேட்சப் அந்த டெலிகிராம் ஜெயராமகிருஷ்ணன் சேனலில் வந்து நான் போடுவேன். மற்றபடி அவ்வளோதான். பெருசாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நான் பேசுகிறத தாண்டி எடிட் பண்ணி ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தேன். பட்டு நம்ம செட் ஆஃப் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க, நான் பேசுகிறத கனெக்ட் பண்ணி கேட்குறவங்கன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப கம்மி யூடியூப்பில் பார்க்கும்போது. பட் பார்க்குறவங்க கம்மியாக இருந்தாலும் அந்த கம்மியில் ஒருத்தரோ 100 பேரோ இருந்தாலும் அவங்களுக்காக கடைசி வரைக்கும் நான் வீடியோ போட்டு இருப்பேன். மானிட்டைசேஷன் இன்னும் ஆகலை. சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சமாக தான் ஏறிட்டு இருக்காங்க. திருப்பியும் பழைய மாதிரி ஒரு மாதத்துக்கு 100 வீடியோஸ் அதாவது ஷார்ட்ஸோட சேர்த்தி போட ட்ரை பண்ணுறேன். முடியாததுன்னு ஒன்றும் இல்லை. என்னடா இவ்வளோ வீடியோ பெண்டிங் தேக்கி வச்சுட்டு ஐபிஎல் வீடியோ மேஷப் எல்லாம் இன்னுமே எடிட் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எப்படி வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு யோசனை. இதை தாண்டி வந்து என் கரியரையும் நான் பார்க்கணும். துட்டு இன்கம்க்கு அது ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது நடந்ததுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூர் எம்எஸ்ஆர் 2ல் வந்து நான் பேசுகிறேன். அதை பற்றி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும், அவ்வளோதான் விஷயம். இதை தாண்டி நம்ம சேனலில் வேறு எந்த மாதிரி வீடியோ போடலாம், அதாவது ரிவ்யூஸில் ஸ்பாய்லர் இல்லாமல் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பாய்லரோட ரிவ்யூ வேணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே அது போடுறது. பட் ஒரு படத்தையோ ஒரு வீடியோவையோ இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எமோஜ் ஆகிட்டு வந்துருக்கு படம் அளவுக்கு. அந்த மாதிரி படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ், வெப் சீரிஸ் இதுக்கெல்லாம் வந்து பிரேக் டவுன், டீகோட் வந்து பண்ணி கொடுங்க, சில விஷயங்கள் எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு ஒரு வீடியோ, அந்த கமெண்ட்டுக்குன்னு இல்லை, நீங்கள் கேட்குற எல்லா ரெக்வஸ்ட்டுக்குமே வந்து நம்ம சேனலில் எடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து கிராஃபிக் டிசைன் சைடு, படத்தில் யூஸ் பண்ணுற டைட்டில் ஃபான்ட்ஸு, லிரிக் வீடியோவில் யூஸ் பண்ணுற டைட்டில் ஃபான்ட்ஸு, போஸ்டரு, வால்பேப்பரு, இந்த மாதிரி கிராஃபிக் டிசைன் சைடுமே வந்து ஷார்ட்ஸ் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடாக வந்து கண்டென்ட் ஏதாவது தேவைப்பட்டாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் பண்ணுறேங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவை இந்த கண்டென்ட் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்லை. என்ன கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒரு வீடியோவை பார்த்தா போதும், அதிலிருந்து அவங்க ஏதாவது கற்றுக்கிட்டா போதும், அது மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவை சொன்ன மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த லைக் மைண்டட் பீப்புள்ஸ் கிட்ட. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், நான் வரேங்க.